தொடர்ந்து மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் காரணமாக துபாயிலிருந்து விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, இந்த தாக்குதல் எப்போது நடைபெற்றது? எந்தெந்த விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கு? ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் சூழல் என்பது தற்பொழுது 17வது நாளை எட்டியிருக்கும் நிலையில் துபாயினுடைய விமான நிலையம் மற்றும் அங்கிருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகளில் தொடர்ந்த தாக்குதல் என்பது ஏவுகணை தாக்குதல் என்பது நடைபெற்று வருவது முக்கியமாக பார்க்கப்படுது. அதன் காரணமாக துபாயினுடைய சர்வதேச விமான நிலையம் சயீத் இன்டர்நேஷனல் விமான நிலையமானது முற்றிலுமாக அனைத்து செயல்பாடுகளும் சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய விமானங்கள் மற்றும் மற்ற பகுதிகளில் இருந்து துபாய்க்கு செல்லக்கூடிய விமானங்களுடைய சேவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில்தான் சேவைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக தற்பொழுது துபாய் விமான நிலையமானது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. எமிரேட்ஸ், ஏர் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு விமானங்கள் தங்களுடைய விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவித்திருக்கின்றன. சென்னை டெல்லியிலிருந்து புறப்பட்ட விமானங்களும் பாதி வழியிலேயே திரும்பி மீண்டும் டெல்லி மற்றும் சென்னையை வந்திருக்கும் நிலையில்தான் இந்த ஒரு சேவைகள் ரத்தின் அறிவிப்பை தற்பொழுது துபாய் விமான நிலையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பயணிகளும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் விமான நிலையத்துடைய நிர்வாகம் தெரிவித்திருக்கும் நிலையில் தேவையான உதவிகளை வழங்குவதற்கான உதவி எண்களையும் துபாயினுடைய விமான நிலையம் மட்டுமல்லாமல் அந்தந்த விமான நிறுவனங்களும் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றன. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.